கொள்கைக்கு வெளியில ஒருத்தன் போயிட்டானா நீ கொள்கை எதிரி. 50 நாளா யாரும் பேசல அவங்களோட. யார் தனித்து விடப்படுகிறார்? கொள்கைவாதி என்று ரசூலுல்லாஹ் அவரை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு அத்தனை பேர் மீசல் மொய்ப்பதை போன்று போய் மொய்த்துக் கொள்கிறார்களாம். இதுதான் ஒரு கொள்கைவாதியின் நடைமுறையாக இருக்குமே தவிர வெறுமனே காசுக்காகவும் பணத்துக்காகவும் ரியாலுக்காகவும் டாலருக்காகவும் விலை போபவர்கள் இந்த கொள்கை இருக்கவும் தேவையில்லை, இந்த ஜமாத் இருக்கவும் தேவையில்லை. உஹது யுத்தத்திலே ஒருவரை பார்த்து நபிகள் நாயகம் நரகத்துக்குரியவர் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் சந்தேகப்படுகிறார்கள். என்னடா இது, இவருக்கே நரகமா? எத்தனை பேரை கொண்டாரு, என்னமா பயம் பேசினாரு, எத்தனை விவாதத்தில் கலந்து கொண்டாரு, அப்படி இப்படி யோசிப்போம்ல. இது மாதிரி சஹாபாக்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவன் நரகம் போவான். ஒரு நபித்தோழர் கடைசி வரை அவருக்கு பின்னாடி போறாரு. கடைசியில் பார்க்கிறார் அவர் செய்த யுத்தத்தில் கிட்டத்தட்ட 80 எதிரிகளுக்கு மேல கொலை செஞ்சாரு. கொலை செய்தவர் அதே கத்தியை எடுத்து தனக்குத்தானே குத்தி கொண்டு தற்கொலை செய்து மரணித்து விடுகிறார். ரசூலுல்லாஹ் இந்த செய்தி வந்து சொல்லப்பட்டதோட நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், பிலாலே எழும்பி இந்த உலக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுங்கள். என்ன செய்தி? உலகம் அழிகிற வரைக்கும் இந்த செய்தி உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ லா யுஐது ஹாதத் தீன பிர்ரஜுலில் ஃபாஜிர். அல்லாஹ் தஆலா இந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை, இந்த கொள்கையை ஒரு கேடுகெட்ட அயோக்கியனை கொண்டு கூட வலு சேர்ப்பான். அல்லாஹ்க்கு பெரிய தாடி வச்ச, பெரிய ஜுப்பா போட்ட, மதீனா கேம்பஸ்ல படிச்ச, அந்த கேம்பஸ்ல பாஸ் அவுட் ஆன, PhD முடிச்ச இப்படி அறிவாளிகள் தான் அல்லாஹ்வுக்கு தேவைன்னு அவசியமே இல்லை. அல்லாஹ் என்ன பாப்பான்? எங்கேயோ இருந்த ஒருத்தனை கொண்டு வந்து ஏகத்துவத்தை கொடுத்து மார்க்கத்தை படிக்க வச்சு இந்த கொள்கையை வளர்ப்பார். இன்றைக்கு எத்தனையோ இடங்களிலே கொள்கைக்காக நமது மக்கள் அடிபடுகிறார்கள். ஒரு 10 வருடங்களுக்கு முன்பதாக கொள்கைக்காக அடிபட்ட உலமாக்கள் எங்கே? ஏசி ரூமுக்குள்ள எக்ஸ்ட்ரா ஃபேன் போட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க எங்க? ஆனால் இன்றைக்கு கொள்கை பேசுபவர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிற பதில் என்ன? SITJ காரனுக்கு அரபி தெரியா, ஷாமிலா பார்க்க தெரியாது, ஷாமிலா சாப்பிட்டாரு. SITJ காரனுக்கு ஹதீஸ் கலை தெரியாது, SITJ காரனுக்கு இப்னு தைமியாவோட கிதாபு தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஒண்ணுமே தெரியாது. நாங்க இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி உங்க பார்வையில இவ்வளவு பிரச்சாரம் பண்ணி மக்களை அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், விவாதத்துக்கு கூப்பிடுறோம். எல்லாம் அறிந்த அதிபண்டிதர்கள் நீங்கள் ஏன் வர மறுக்கிறீர்கள்? எத்தனை ஜமாத்துக்கள், அத்தனை ஜமாத்துக்கு தானே அழைப்பு. பொதுபல வரைக்கும் அழைப்பு கொடுத்தாச்சு. வாயா விவாதத்துக்கு அசத்தியம் நிரூபிச்சிரு, அடங்கி போயிடுவோம்ல. நிரூபிக்க முடியவில்லை. ஆனா பேச்சென்ன? ஒன்னும் தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, இதேதான் கதையா இருக்குது. ஒரு அப்பாஸ் அலி கொள்கையை விட்டு போயிட்டாருங்கிறதுக்காக அப்படி போயிட்டாரு. எங்களை விட்டு உங்கள் பார்வையில் ஒருவன் தான் வழி தவறி போனான். ஆனால் இந்த ஜமாத்துக்கு இந்த கொள்கையை வளர்க்கிற நேரத்தில் இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் இந்த ஜமாத்துக்கு கீழாக இருக்கிறார்களே, இவங்க அத்தனை பேரும் உங்களை விட்டு இங்க வந்தவங்க தான். விளங்குதா? ஒருத்தர் போனதுனால ஒருத்தர் போயிட்டாருங்கிறாங்க. இங்க இருக்கிற நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், இந்த ஏகத்துவத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஏற்கனவே ஏதோ ஒரு வழிகேட்டில் இருந்தவர்கள், வழிகேட்டிலிருந்து நேர்வழி கிடைத்து உள்ளே வந்தவர்கள். யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியை கொடுப்பான். இதுதான் ஏகத்துவத்தின் அடிப்படை. ஆக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்காக கொள்கை பிடிப்போடு தியாகத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற இந்த திருக்கலிமாவின் அடிப்படையில் தௌஹீதிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.